ஸ்ரீ குருப்யோ நமக. 108 days ஏன்ஷியல் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அபரிகிரகாவோட கண்டினியூஷன். பதஞ்சலி யோகா சூத்ரால சாதன பாதத்துல வர்சஸ் 39ல அபரிகிரகா பத்தி பதஞ்சலி முனிவர் சொல்லியிருக்காரு. அபரிகிரகா ஸ்திரையே ஜன்ம கதந்த சம்போதகன் சொல்லியிருப்பாரு. இதுக்கு என்ன மீனிங் பார்த்தோம்னா, உடமையின்மைய கடைபிடிச்சோம்னா நம்மளுடைய பிறவி ரகசியங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருப்பாரு பதஞ்சலி முனிவர். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள்லயும் நிலையாமை என்ற அதிகாரத்துல 331வது குறள்ல நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடைன்னு சொல்லியிருப்பாரு திருவள்ளுவர். நிலையற்ற தன்மைய நிலையானதுன்னு நினைக்கிற அந்த அறியாமைதான் இங்க இழிவானதுன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. இதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாமா? ஒரு நாள் ஒரு முனிவர் ஒரு அரசரை பார்க்கறதுக்காக அவருடைய அரண்மனைக்கு வந்திருந்தாராம். அப்போ அந்த அரசருடைய அந்த அறையில ஒரு 100 ஸ்லிப்பர்ஸ் இருக்கத அந்த முனிவர் பார்த்தாராம். அந்த முனிவர் அந்த அரசர்கிட்ட கேட்டாராம், எதுக்காக இத்தனை ஸ்லிப்பர் வச்சிருக்கீங்க அரசே அப்படின்னுட்டு. அந்த அரசருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது ஸ்லிப்பர் போடணும்னு ஆசையாம். அதனால அத்தனை ஸ்லிப்பர்ஸ் வாங்கி வச்சிருந்தாராம். அதுக்கு அந்த முனிவர் கேட்டாராம், உங்களுக்கு எத்தனை கால் இருக்குன்ட்டு. அரசர் சிரிச்சுட்டே, எனக்கு 2 கால் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த முனிவர், உங்களுக்கு கால் தான் 2, ஆனா ஆசை 100 இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அந்த அரசருக்கு புரிஞ்சுதான் நம்ம தேவையில்லாம இத்தனை ஸ்லிப்பர்ஸ் எதுக்கு வச்சிருக்கோன்றது. நம்மள நிறைய பேர் இதே மாதிரி தப்பதான் பண்ணிட்டு இருப்போம். நிறைய ஷூஸ் வாங்குறது, நிறைய ஸ்லிப்பர்ஸ் வாங்குறது, எதுக்கு வாங்குறோன்னே தெரியாம வாங்குறது. தேவைக்கு மட்டும் நம்ம வாழ பழகிட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஆசை மோகத்துல இருந்து வெளியில வந்துட முடியும். ஆசைக்கு என்னைக்குமே அளவே இல்லை. நமக்கு எது கிடைச்சாலும் நம்ம மன திருப்தி அடைய மாட்டோம். தேவையை மட்டும் நம்ம பூர்த்தி செஞ்சுட்டா போதும். ஆசையிலேருந்து விலகி நின்னா அபரிகிரகாவை ஈஸியா ஃபாலோ. கர்ம வீரர் காமராஜர் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் முதலமைச்சரா இருந்த காலத்துல கூட 2 வேஷ்டி 2 சட்டை தான் வச்சிருப்பாராம். ஒரு வேஷ்டி சட்டையை போட்டுட்டு இன்னொரு வேஷ்டி சட்டையை காய போட்டிருப்பாராம். ஸோ அவ்வளோ சிம்பிளா இருக்க ஒரு பர்சன் தான் நம்மளுடைய முதலமைச்சரா இருந்திருக்காருன்னும் போது நம்மளுக்கே பெருமையா தான் இருக்கு. நாம எதுவும் இல்லாம பிறக்கிறோம், எல்லாம் வேணும்ன்ட்டு ஓடி ஓடி சேர்க்கிறோம். அதுக்கப்புறம் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றத புரிஞ்சுக்கிறோம். உயிர் கூட நமக்கு சொந்தம் இல்லைன்றத தெரிஞ்சுக்கிறோம். இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போயிடுவோம். இதுதான் வாழ்க்கை. பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல நடக்கிற ஒரு சின்ன பயணம் தான் வாழ்க்கை. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தா லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. என் கூட டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென், பவத்து சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.